உதகையில் முழு கடையடைப்பு காரணமாக உணவின்றி தவித்த சுற்றுலா பயணிகள் அம்மா உணவகத்தில் கூட்டம் கூட்டமாக உணவருந்தினர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வில்லியம் வழங்கிட கேட்கலாம். வில்லியம், வணக்கம். இந்த முழு கடையடைப்பினால் சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, விவரங்க? வணக்கம். இ-பாஸ் தொடர்பாக வணிகர் சங்கங்கள் இன்று நீலகிரி மாவட்டத்தில் முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்திருந்தது. அதன்படி இன்று காலை முதல் ஆவின் பாலகம் மற்றும் மருந்தகங்கள் மட்டுமே நீலகிரி மாவட்டத்தில் திறந்திருந்தது. அனைத்து கடைகளுமே மூடப்பட்டிருந்ததால் சுற்றுலாவுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். குறிப்பாக அதிகாலை நேரத்தில் வந்த சுற்றுலா பயணிகள் காலை உணவு மற்றும் குழந்தைகளுக்கு பால், தண்ணீர் உள்ளிட்ட உள்ளவற்றங்கள் கிடைக்காமல் கடும் சிரமத்தை சந்தித்தனர். இந்த நிலையில் பேருந்து நிலையத்திற்கு அருகே உள்ள அம்மா உணவகத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான காலை உணவு கிடைத்ததால் பெரும் நிம்மதி அடைந்துள்ளனர். காரணம் ஏனென்றால் இங்கு முழுமையாக கடையடைப்பு நடத்தியுள்ள காரணத்தினாலும் உணவகங்கள் மற்றும் தங்கும் விடுதிகளும். சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் மூடியிருப்பதால் கடும் சிரமத்தை சந்தித்து வந்த நிலையில் அம்மா உணவகத்தில் தங்களுக்கு காலை உணவு கிடைத்ததாக சுற்றுலா பயணிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் மதிய உணவு மற்றும் இரவு உணவிற்காக தாங்கள் இங்கே உதகையில் தங்குவதில்லை எனவும் உடனடியாக ஊருக்கு திரும்புவது எனவும் அல்லது 45 கிலோமீட்டர் தள்ளி உள்ள மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட சமவெளி பகுதிக்கு செல்ல உள்ளதாகவும் சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி, வில்லியம்.